ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இந்த சம்மில் நமக்கு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் 103 ஸ்கொயர், செகண்ட் ஒன் 998 ஸ்கொயர். இதை நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 103 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 + 3 = நமக்கு 103 தானே. ஸோ நம்ம 100 + 3 ஹோல் ஸ்கொயர்னு 103 ஸ்கொயரை எழுதலாம். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் நமக்கு a இருக்க இடத்துல 100 இருக்குது, b இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம விரித்து எழுதணும். a² 100 ஸ்கொயர் + 2 a இருக்க இடத்துல 100 இன்று b இருக்க இடத்துல 3 ப்ளஸ் b² இருக்க இடத்துல 3 ஸ்கொயர். இப்போ நம்ம எந்த ஒரு நம்பரை நம்ம இதை 100 இன்று 100 நம்ம 100 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 2 0 வரும். அதாவது இந்த 100 அப்படியே போட்டுக்கணும். இந்த 100ஆல் பெருக்கும்போது இந்த வர்ற 2 0வை இது கூட ஆட் பண்ணாலே போதும். நமக்கு இந்த 100ஐயும் 100ஐயும் பெருக்கினாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூவை அப்படியே இதில் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்தும் 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா நமக்கு இந்த 3 நம்பரையும் நம்ம இப்போ பெருக்கணும். 2 இன்று 100 இன்று 3 நம்ம பெருக்கணும். இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6, அது கூட நம்ம 2 0 சேர்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 600. அடுத்து 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? 3 இன்று 3 3ஐயும் 3ஐயும் பெருக்கினா = 9. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். இந்த எழுதியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட்டு கூட்ட போகிறோம். 10,000 + 600 + 9. 0 0 9 கூட்டினா 9, 0 0 கூட்டினா 0, 0 6 கூட்டினா 6. இந்த 0 அப்படியே போட்டுக்கணும், இந்த 1ஐயும் அப்படியே போட்டுக்கணும். 10,609 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் 998 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம 1000 - 2ன்னு எழுதினாலும் நமக்கு 998 கிடச்சிருமா? ஸோ 1000 - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a இருக்க இடத்துல 1000 இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b². இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணணும். a இருக்க இடத்துல 1000, b இருக்க இடத்துல 2. ஸோ a² - 2 இன்று 1000 இன்று 2 ப்ளஸ் b² இருக்க இடத்துல 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுவும் போன சம்மில் நம்ம பார்த்த மாதிரி தான். 1000 இன்று 1000 நம்ம இருந்து பெருக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். ஸோ இதில் 3 0 இருக்குது 1000ல். எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 0 ஆட் பண்ணாலே நமக்கு அந்த ஆன்சர் தான் நம்ம பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இது வந்து 10 லட்சம் இதோட மதிப்பு. 10 லட்சம் மைனஸ் இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த 2ஐயும் பெருக்கினா நமக்கு 4 கூட நம்ம இந்த 3 0வை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4000 கிடச்சிரும். 2ஐயும் பெருக்கு, அதாவது 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்று 2 = 4. இப்போது நமக்கு 2 ப்ளஸ் வேல்யூ இருக்குது, ஒரு மைனஸ் வேல்யூ இருக்குது. 10 லட்சம் ஒரு ப்ளஸ் வேல்யூ, ப்ளஸ் 4 ஒரு ப்ளஸ் வேல்யூ. ஆனால் -4000 வந்து ஒரு மைனஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ நம்ம இந்த 10 லட்சத்தையும் 4ஐயும் கூட்டணும். அதிலிருந்து 4000 நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 10 லட்சத்தையும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 லட்சத்தை எழுதிக்கோங்க. அது கூட 4 கூட்டணும். கூட்டினா 0 4 கூட்டினா 4,
மீதி எல்லா ஜீரோவும் அப்படியே தான் இருக்கும். 10,04,000 இந்த 10,04,000 4,000 நம்ம கழிக்க போகிறோம். நாலுலேருந்து 0 போனால் 4, 0லேருந்து 0 போனால் 0, 0லேருந்து 0 போனால் 0. இது 10,000, 10லேருந்து 4 போனால் 6. இது ஏற்கனவே 10 ஆகி நம்ம அங்கே கடன் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து 9 இருக்கும். அப்போ இதில் 9, இதுவும் 9 இருக்கும். அப்புறம் 9, இது வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் 996004. இதான் நமக்கு ஆன்சர்.